ஜனாதிபதி அனுரா அவர்கள் டிஜிட்டல் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் இந்த பொறுப்பை எடுத்திருக்கிற இந்த அவசியம் இப்ப ஏன் வந்திருக்குது, ஏன் குறிப்பாக அவரே அந்த பொறுப்பை எடுக்கிறார்? ஜனாதிபதி இதை கையில் எடுப்பதற்கான காரணமே அதுதான். இது எங்களுடைய ஒரு பிரைமரி, எங்களுடைய பிரையாரிட்டி கன்சர்னாக நாங்கள் இதை சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டுகின்றோம். நாலேஜ் கேபிட்டலில் நாங்கள் 70 வருடங்களுக்கு மேலாக பாரிய முதலீடுகளை செய்திருக்கின்றோம். ஆனால் அந்த முதலீடுகளில் இருந்து எங்களுக்கு தேவையான வினைத்திறனான பலனை பெற்றுக்கொள்ள தவறிது. எதிர்காலத்தில் இலங்கையில உள்ள மக்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கலாம்னு சொல்றீங்க. டிஜிட்டலா அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்புற அளவுக்கு இந்த சிஸ்டம் அடுத்த 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் முதல் நடைமுறை சாத்தியமா இருக்குமா? இது கிட்டத்தட்ட ஒரு இருந்து வெளியேறி சென்றிருக்கக்கூடிய வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இலங்கையர்கள் இதில் மிக முக்கியமான ஒரு பங்குதாரிகளாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவர்கள் இதற்குள் கொண்டு வருவதன் தொடர்பாக நாங்கள் முதலிலும் பேசியிருந்தோம். எந்த ஒரு அரசு நிறுவனத்திலும் CIO, சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் ஒருத்தர் கட்டாயமாக நியமிக்கப்படுவார். அவருக்கு கீழே தான் இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது இந்த டிஜிட்டல் எக்கானமி. 20ஆம் நூற்றாண்டில் வளர வேண்டிய வளர்ச்சிகளை எட்டி பிடிக்காத இலங்கை 21ஆம் நூற்றாண்டில் உலக தரத்தில் எவ்வாறு போட்டியிடப் போகின்றது என்னும் கேள்வி எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றது. இந்த உரையாடலை பார்க்கின்ற பல பேருக்கு சிலவேளை இது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத அல்லது ஒரு கற்பனாவாதத்துல இந்த உரையாடல் நடக்கிறது போன்ற ஒரு எண்ணம் கூட எழலாம். ஆனால் இது உண்மையிலேயே இன்னும் சில ஆண்டுகள்ல நடைமுறைக்கு வரப்போகுது. வணக்கம் நேயர்களே, நாங்கள் இன்றைக்கு சந்தித்து உரையாட இருக்கிற விடயம் சற்று புதிய விடயம். குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் டிஜிட்டல் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். இந்த பொருளாதார திட்டமிடல் மற்றும் பல்வேறு விஷயங்களையும் டிஜிட்டலைசேஷன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது தொடர்பாக இலங்கையின் புத்திஜீவிகள் அமைப்பினுடைய வடமாகாண தலைவரோடு நாங்கள் உரையாடுகின்றோம். வணக்கம் அருள் கோகிலன். வணக்கம் தோழர். நிச்சயமாக ஜனாதிபதி அனுரா அவர்கள் டிஜிட்டல் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் இந்த பொறுப்பை எடுத்திருக்கிற இந்த அவசியம் இப்ப ஏன் வந்திருக்குது, ஏன் குறிப்பாக அவரே அந்த பொறுப்பை எடுக்கிறார்? முக்கியத்துவம் இருக்கிறதாக கருத வேண்டி இருக்கின்றால் ஜனாதிபதி தானே அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறது. அதோடு இந்த பொறுப்பை எடுத்து மறுநாள் உலக வங்கியுடைய இயக்குனர் பரமேஸ்வரன் ஐயரோடு இது சம்பந்தமாக உரையாடி இருக்கிறார். பரமேஸ்வரன் ஐயர் உலக வங்கி தாங்கள் முழு ஆதரவை வழங்குவதாகவும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு இலங்கை ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்குது. இந்த டிஜிட்டலைசேஷன் மூலமாக எப்படி இந்த பொருளாதாரத்தை மீட்கலாம் நினைக்கிறாரு அனுராகுமார திசாநாயக்க? ஏதாவது மேஜிக் செய்து கிரிப்டோ கரன்சி கொண்டு வந்து ஏதாவது காப்பாற்ற போறாரா? எப்படி இது என்னன்னு சொன்ன தோழர், மிகவும் தெளிவான வேலை திட்டம் ஒன்று இருக்கின்றது. அதுலயும் நீங்க குறிப்பிட்டு கேட்ட விஷயம், ஏன் தோழர் அனுராகுமார திசாநாயக்க இந்த பொறுப்பை தன் கையில் எடுத்து செயற்படுத்துகின்றார். உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசியல் அமைப்பின் படி ஜனாதிபதிக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் என்னன்னு சொன்னா பாதுகாப்பு படைகளின் தளபதி. அந்த ஒரு பொறுப்பு தான் ஜனாதிபதிக்கு அரசியல் அமைப்பின் ஊடாக கொடுக்கப்பட்டது. அதற்கு மேலதிகமாக தோழர் இந்த அமைச்சரவையும் எடுத்திருக்கிறார். தெரியும், எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் நாங்கள் கூறிய மிக முக்கியமான ஒரு விடயம், இலங்கை 20ஆம் நூற்றாண்டில் நாங்கள் உலகம் ஒரு பாரிய வளர்ச்சி ஒன்றை அடைந்து கொண்டு சென்றது. கல்வியிலாக இருக்கட்டும், பொருளாதாரத்திலாக இருக்கட்டும், உட்கட்டமைப்பு வசதிகளிலாக இருக்கட்டும், இந்த 20ஆம் நூற்றாண்டில் இந்த உலகம் அடைந்த முன்னேற்றத்தை இலங்கை அடையவில்லை. ஏனென்று சொன்னால், இலங்கையில் இருந்த தலைவர்கள் அதற்கான முக்கிய இதை அடைய முடியாத ஒரு நிலையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அப்பொழுது ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்தை கையில் எடுத்த பிறகு 20ஆம் நூற்றாண்டில் அடையாத அந்த வளர்ச்சியை அடைவதற்கு தேவையான முதலாவது அடித்தளத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் கேட்ட விடயம் என்னவென்றால், எப்படி இந்த டிஜிட்டலைசேஷன் எங்களுடைய பொருளாதாரத்திற்கு பங்களிக்க போகின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு விடயத்தை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுவதாக இருந்தால், அதாவது இப்ப உதாரணமாக நீங்க ஒரு ஃபைல், உங்களுடைய ஃபைலை தேடுவதாக இருந்தால், இப்ப 2015க்கு பிறகுதான் எங்களுடைய கச்சேரிகளில் இருக்கக்கூடிய அந்த பர்த் சர்டிபிகேட் அதுகளுடைய இமேஜ் காப்பி, ஸ்கேன் டாக்குமெண்ட் டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டு இருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்ப்பது அதையும் கடந்த பொறிமுறை அடிப்படையிலேயே ஒரு டிஜிட்டலைசேஷன். அதாவது என்னவென்றால், எங்களுடைய ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். ஒரு நாட்டின் இறையாண்மை என்னென்னவற்றில் தங்கி இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அந்த நாட்டின் இறையாண்மை சம்பூர்ணமாக அந்த நாட்டின் கையில் இருக்க வேண்டுமாயின், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நாட்டின் மொத்த வளங்கள் தொடர்பான அனைத்து
தகவல்களும் அந்த நாட்டிற்குள்ளேயே சேமிக்கப்பட்டு எங்களுக்குள்ளே அது தொடர்பான செயற்திட்டங்களை அனைத்தும் நடைபெற வேண்டும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் கவர்மெண்ட் கிளவுட்னு சொல்லி. அதாவது என்ன, எங்களுக்கு ஒரு சர்வர் சிஸ்டம் ஒன்று தேவை. எங்களுடைய இருக்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் நாங்கள் தரவகப்படுத்தி வைத்திருப்பதற்காக, சேமித்து வைத்துக் கொள்வதற்காக. அது அடிப்படையான எங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வசதி. அதற்கு தேவையான ஒரு நாங்கள் முதலீட்டை போட்டு நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு உட்கட்டமைப்பு. இந்த கிளவுட நாங்கள் வச்சிருக்கணும்னு சொல்றீங்க. அப்ப இப்ப தற்பொழுது இந்த கவர்மெண்ட் கிளவுட அல்லது இந்த தகவல்களை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றா வைத்திருக்கிறது. அதாவது என்னவென்றால், இப்ப இது ஒரு மையப்படுத்தப்பட்ட தரவு மையமாக இல்லை. இப்ப இது எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்தந்த ஏஜி ஆபீஸுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, அந்த ஏஜி ஆபீஸ்ல ஒரு பிசிக்கல் ஹார்ட் டிரைவ்ல இது சேமிக்கப்பட்டு, அந்த மெஷினுக்குரிய பேக்கப், இப்படியான அந்த சிஸ்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சொன்னா அந்த மொத்த தகவல்களுமே இல்லாம போறதுக்குரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. எங்களால இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போதைக்கு இருக்கிறது ஒரு ஸ்கேண்ட் இமேஜ், ஒரு பேப்பர் டாக்குமெண்டின் ஸ்கேண்ட் இமேஜ். நாங்கள் சொல்வது அப்படியானது ஒன்று அல்ல. இட்ஸ் ஃபுல்லி டிஜிட்டல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்டிற்கு ஒரு தனிப்பட்ட ஐடி விண்ணப்பமே ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷன்ல நிரப்பப்படும். டிஜிட்டலாகவே அந்த தரவுகள் சேர்க்கப்படும். டிஜிட்டலாகவே அது பதியப்பட்டு, அது பகுதிகளிலும் எங்களுக்கு தேவையான வடிவங்களில் பதியப்பட்டு தரவகப்படுத்தப்படும். முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு எங்களுடைய விண்ணப்ப படிவம். அந்த விண்ணப்ப படிவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரவுகளும் டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்கான காரணம் என்னவென்றால், இப்ப எங்களுடைய நாட்டின் உண்மையான உற்பத்தி தேவை. உதாரணத்துக்கு, எங்களுடைய நாட்டில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு விடயம் தான் என்னன்னு சொன்னால், காலத்தில் தேவையான அளவிற்கு மிகிதமாக கேரட் உற்பத்தி செய்யப்படலாம், கோவா உற்பத்தி செய்யப்படலாம். எந்த ஒரு உற்பத்தி பண்டமாக இருந்தாலும் எங்களுடைய சந்தையில் இருக்கக்கூடிய தேவை எவ்வளவு என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அமைவாகத்தான் எங்களுடைய உற்பத்தி இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உற்பத்தி எவ்வளவு என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். அதில் எவ்வளவு எங்களுடைய உள்நாட்டு சந்தைக்குள் விற்பனை செய்யக்கூடியவை, எவ்வளவு எங்களால் ஏற்றுமதி செய்யக்கூடியது, எவ்வளவு நாங்கள் வேறு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்ற வேண்டியவை எவ்வளவு என்பது தொடர்பாக எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதற்கு மேலதிகமாக நீங்கள் எங்களுடைய கல்வியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், அதையும் தாண்டி எங்களுடைய தொழில் சேவைகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், அதையும் கடந்து எங்களுடைய அரச பணிகள் அனைத்து, அதாவது இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு அரசு சேவைக்கு போனாலும், உங்களுடைய அடையாள அட்டை செய்ய போனால், ஒரு பாஸ்போர்ட் செய்ய போனால், அதை கடந்து நீங்கள் உங்களுடைய பெயர் மாற்றம் ஒன்று செய்ய போனால், திருமண பதிவு ஒன்று செய்ய போனால், இது அனைத்திலும் இருக்கக்கூடிய இந்த எஃபிஷியன்சி பிரச்சனை, வினைத்திறன் இன்மையினை நாங்கள் நீக்குவதற்கு இந்த டிஜிட்டல் மயப்படுத்தலை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அப்படியான ஒரு தருணத்தில் எங்களுக்கு தேவையான இடத்தில் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த தகவல்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த தகவல்களை கொண்டு எங்களுக்கு தேவையான முடிவுகளை நாங்கள் நாட்டில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை எடுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள், எவ்வளவு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன, அதிலிருந்து எவ்வளவு லாபம் பெறப்பட்டிருக்கின்றது, அதற்குரிய வரி வருமானம் எவ்வளவாக இருக்க வேண்டும். இந்த மெண்டிஸ் நிறுவனம் நேற்று முன்தினம் ஒரு சர்ச்சைக்குள்ளாகும். அதாவது விற்பனை உற்பத்தி நடைபெறும் பொழுது எங்களுக்கு எத்தனை மதுபான போத்தல்கள் உற்பத்தி ஆகப்பட்டிருக்கின்றன, எத்தனை விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன, விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன, அதிலிருந்து வர வேண்டிய வருமானம் என்ன என்பது எங்களினால் மிக தெளிவாக அறிய முடியும். ஆகவே ஒளிவு மறைவு களவு செய்வதற்கான வாய்ப்புகளை இல்லாதொழிக்க வேண்டும். இன்னொரு பக்கத்துல சொல்ல போனால், நீங்கள் ஒரு பிக் பிரதராக ஒரு பிளே ஒன்று செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அரசாங்கம் எல்லா விஷயத்திலையும் மிக நுணுக்கமான ஒரு தலையீட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் இப்படித்தான் பார்க்கலாம் தோழர். அதாவது என்னவென்றால், தலையீடு என்பது ஒன்று, அதே நேரத்தில் இந்த தரவு சேமிப்பு என்பது ஒன்று. தரவு சேமிப்பில் இப்ப எங்களுடைய போனில் நாங்கள் பயன்படுத்தும் போது கூட பெர்மிஷன்ஸ் அலவுட் அந்த விடயங்கள் கொஞ்சம் வரும். அதாவது உங்களுடைய குறிப்பிட்ட தரவுகள் சேமிக்கப்பட வேண்டியது. நீங்க இந்த வீட்டுல இருந்து இன்றைக்கு சந்தையில போய் இல்லாட்டி காகில்ஸ்ல போய் எத்தனை கிலோ கேரட் வாங்கினீங்க, போஞ்சி வாங்கினீங்கன்ற தரவுகள் இங்கு சேமிக்கப்பட போவது இல்லை. ஆனால் அந்த நிறுவனத்தின் மொத்த விற்பனை என்ன, அவங்களுடைய நெட் இன்கம் என்ன, அந்த தரவுகள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தரவு. இது பாவனையாளர்களுக்கும், அதாவது மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, என்னுடைய சகோதரியின் கணவர் இறந்த பிறகு அவர் பென்ஷனுக்கு விண்ணப்பித்திருந்தார். அவர் இருப்பது பட்டுக்கோட்டை, யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையில. ஆனால் இந்த பென்ஷன் போமுகளை நிரப்பி கொடுத்தா பிறகு கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சில தடவை கொழும்புக்கு மாளிகாவத்தையில் உள்ள பென்ஷன் அலுவலகத்துக்கு போய் பல தடவை காத்திருந்து முயன்ற பிறகுதான் உண்மையிலேயே அவருக்கு அந்த இது கிடைச்சது,
அந்த ஓய்வூதியம் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இவ்வளவு அலக்கழிவு தேவையில்லை. ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல அவருடைய பெயரை டைப் பண்ணி இருந்தாலே யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இருந்து இந்த அலுவலகம் பார்த்திருக்க கூடியதாக இருந்திருக்கும். அவ்வளவு எபிஷியன்டா இந்த சிஸ்டம் கொண்டு வர முடியுமா? அதாவது உதாரணத்துக்கு தோழர், நீங்க இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளினுடைய, அதாவது புலம்பெயர் மக்களினுடைய வாக்குரிமை தொடர்பாக நாங்கள் தேர்தலின் போதும் பேசியிருந்தோம். அவர்களுடைய வாக்குரிமையை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட இந்த டிஜிட்டைஸ் வெர்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்குமா இருந்தால் எங்களுடைய போனில் நாங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செய்வது போல நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இலத்திரனியல் ஊடகத்தினூடாக வாக்களிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். ஆனால் இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கன்சர்ன் மட்டுமே எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் நாங்கள் அந்த முறைமைக்கு இதை செயற்படுத்துவதற்கு தற்பொழுது தயாராக இல்லை. முதலில் நாங்கள் அந்த ஒரு ஆத்தரைஸ்ட் லொகேஷன்ல வந்து நீங்க வாக்களிக்கக்கூடிய முறைமையை தான் நாங்கள் அறிமுகப்படுத்துவதை பற்றி யோசித்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு காலப்போக்கில் நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்ப பின்னணியை வளர்த்து கொண்டு அந்த இலக்கை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் இருக்கின்றது. எதிர்காலத்தில் இலங்கையில உள்ள மக்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கலாம்னு சொல்றீங்க? மேபி ஒரு 15 வருடங்களில் 20 வருடங்களில் கட்டாயம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நல்ல இது ஒரு முக்கியமான நகர்வும் நல்ல நகர்வும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு வருகின்ற பொழுது இலங்கை போன்ற நாடுகள்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்றால் லேபர் இன்டென்சிவ் எக்கானமி தான் இருக்குது இங்க. அப்ப நீங்கள் கதைக்கின்ற இந்த டிஜிட்டலைசேஷன் என்றது ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் எக்கானமி. அப்ப நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியா நெருக்கடிகளை கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கேபிட்டல் இன்டென்சிவ் டிஜிட்டலைசேஷன் வந்து சாத்தியப்படுமா? இது மிகவும் முக்கியமான நல்ல ஒரு கேள்வி தோழர். ஏனென்றால் நாங்கள் இதுக்கு வரலாற்றில் இருந்து உதாரணங்கள் பல எடுத்து பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு நாடொன்றும் அரசியல் முறைமையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் பொழுது அதுவரை இருந்த அந்த சூழல் நிலைமைகள், ஹிஸ்டாரிக்கல் கண்டிஷன்ஸ், அவற்றில் ஒரு பாரிய நகர் ஒன்று ஏற்படுகின்றது. அதுதான் இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கலாச்சார மாற்றம். அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தேசிய மறுமலர்ச்சி என்று சொல்வது உலக நாடுகள் எங்களை பார்க்கும் விதம், அதே போல சர்வதேச முதலீட்டாளர்கள் இந்த நாட்டை பார்க்கும் விதம் தற்பொழுது மாறி இருக்கின்றது. ஏனென்றால் சரி, இப்படியான ஒரு கரப்ட் சிஸ்டம், ஒரு முழுமையாக சீர்குலைக்கப்பட்ட ஒரு முறைமையில் இருந்து சீரான முறைமை ஒன்றுக்கு போகும் பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ, இதுக்கு முதல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத வேல்யூ தற்பொழுது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதாக மாறுகின்றது. ஆகவே அங்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த காலத்தில் எங்களுடைய பங்கு சந்தையில் ஏற்பட்டிருந்தக்கூடிய வளர்ச்சி, அதே போன்று ரேட்டிங் ஏஜென்சிஸ், மூடிஸ் போன்ற ரேட்டிங் ஏஜென்சிஸ் எங்களுடைய சஸ்டைனபிலிட்டி, அதாவது எங்களுடைய கடனை செலுத்துவதற்கான அபிலிட்டி செலுத்தி முடிக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு தொடர்பான எங்களுடைய லெவல்களையும் அதிகரித்திருக்கின்றன. அதே போன்று நாங்கள் எங்களுடைய அதாவது ஜனாதிபதி இதை கையில் எடுப்பதற்கான காரணமே அதுதான். இது எங்களுடைய ஒரு எங்களுடைய பிரையாரிட்டி கன்சர்னாக நாங்கள் இதை சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டுகின்றோம். இன்று ஜனாதிபதி ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அவர் தன் கையில் இதை எடுத்து கட்டாயம் செயற்படுத்தி முடிப்பேன் என்ற தீர்மானகரமான நிலையில் இருக்கின்றார் என்பதை நாங்கள் பறைசாற்றுவதன் ஊடாக நீங்கள் சொன்ன அந்த கேபிட்டல் இன்டென்சிவ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷனை நாங்கள் குறைக்கின்றோம். சர்வதேச முதலீட்டாளர்கள் எங்களை நோக்கி வருவதற்கான அந்த ஐயப்பாட்டினை நாங்கள் அகற்றி ஒரு சர்வதேச முதலீட்டாளர்கள் வாரதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறீங்கள். அது கூட அரசு மீதான நம்பிக்கையையும் ஏற்படுத்துறீங்கள். அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் உலக வங்கியினுடைய பரமேஸ்வரன் ஐயருடைய அந்த சந்திப்பு வந்து அதுல முக்கியத்துவம் பெற்றிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தற்போது அமெரிக்காவுடைய தென் பிராந்திய பகுதிக்கு தலைவர் வந்து நிற்கிறார், ரொனால்ட் லூ. அவரும் இதை வரவேற்றிருக்கிறார் நினைக்கிறேன். தங்களால முடிந்ததை செய்யறதுன்னு சொல்றார்கள். ஆனா அதுல அவர்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை தாரன்னு சொல்லுகிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தை தர்றேன்னு சொல்லிக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னா, இப்ப எப்படி அமெரிக்கா டிக்டாக்க பாக்குதோ, சைனா வந்து தன்னுடைய தகவல் எல்லாத்தையும் கொண்டு போகுது, அதே நிலைமை இலங்கைக்கும் இருக்கலாம் தானே. இப்ப அமெரிக்கா ஒரு தொழில்நுட்பத்தை உங்களுக்கு தருதுன்னு சொன்னால் நாங்கள் தரக்கூடிய தகவல்கள், இலங்கை மக்கள் பற்றிய தகவல்கள், இலங்கையுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை வந்து இன்னொரு நாடு பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்லவா? அதனாலதான் தோழர் நாங்கள் முதலாவதாகவே நாங்கள் மையப்படுத்தி கூறிய ஒரு விடயம், கவர்மெண்ட் கிளவுட் வந்து
எங்கள் கைவசப்பட்ட ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அந்த தரவுகள் பிசிக்கலி சென்று சேர்க்கப்படக்கூடிய இடம் முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ் இருக்கின்றது. அந்த தரவுகளை அப்ளிகேஷன் புரோட்டோகாலுக்கு API ஊடாக நாங்கள் வெவ்வேறு செயலிகளை உருவாக்கும் நபர்களுக்கு நாங்கள் அதை கொடுத்து எடுக்கக்கூடும். அதாவது என்னவென்றால், ஒருவரால் நேரடியாக இந்த டேட்டா பேஸுக்குள் போய் யார் யார் எல்லாருடைய அக்கௌண்ட் நம்பர்ஸையும் பார்க்க முடியாது. குறிப்பிட்ட நபரின் ஒரு குறிப்பிட்ட டேட்டா உங்கள்கிட்ட இருக்கு, உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பரை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், இதை நீங்கள் உங்களுடைய இதால வெரிஃபை பண்ணி இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னா தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை இதுல இருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டு அதை சேவ் பண்ண முடியாது. அந்த செயற்பாட்டின் பிறகு அது உடனடியாக அளிக்கப்படும். அப்ப உங்களுடைய அக்சஸ் என்னத்துக்கு என்பதை பாதுகாப்பு படிமுறையை நீங்கள் வச்சிருக்கிறோம். இன்னொரு விடயம் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். என்னன்னு சொன்னால், இந்த தகவல்களை நாங்கள் ஒன்று திரட்டிய பிறகு அதை மையப்படுத்தி ஒரு சூழல் ஒன்று உருவாகும். இந்த சூழல்ல நாங்க சொல்றோம் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் என்று. அதாவது என்னவென்றால், புதிய தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான பின்னணியை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி, தொலைத்தொடர்பாடல், கனெக்டிவிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங், அதே போல அவர்களுக்கு தேவையான என்ன சொல்றது இன்குபேட்டர் ஃபெசிலிட்டிஸ். அதாவது நீங்கள் ஒரு புதிய சிந்தனையுடன் ஒரு செயலியை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்றால் அவங்களுக்கு தேவையான வேறு என்ன தொழில்நுட்ப பிரச்சனைகள் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு நிபுணத்துவம் தொடர்பான குறைபாடுகள் இருக்குமாயின் அதற்கு நாங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்யும். உங்களுக்கு முதலீடு தொடர்பான பிரச்சனை இருக்குமாயின் அதற்கு நாங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்யும். இதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி விட்டோமானால் இலங்கையில் இனி புதிய செயலிகள், புதிய இந்த தொழில்நுட்ப மையப்பட்ட தொழில் முயற்சிகள் உருவாகும். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன டிக்டாக் போலவே இலங்கையில் வேறு விதமான சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் ஆக இருக்கலாம், அது வேறு எடியூகேஷனல் அப்ளிகேஷன்ஸ் ஆக இருக்கலாம். அதை உருவாக்குவதற்கு தேவையானவர்களுக்கு அவசியமான தகவல்கள் தரவு மையப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த டிஜிட்டலைசேஷனை நீங்கள் ஜனாதிபதி எந்த காலகட்டத்துக்கு வரையறுத்திருக்கிறார்? எவ்வளவு காலத்துக்குள்ள இது ஒரு சாத்தியப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது? இப்ப இந்த படிநிலையாக பார்த்தோம்னு சொன்னா தோழர், எங்களுடைய அரசாங்கத்தினுடைய இந்த அடிப்படை செயற்பாடுகள் அனைத்தும், அதாவது ஒரு தனி மனிதன் அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட்டு தனக்குரிய பல ஆவணங்களை உருவாக்குகின்றார். அந்த ஆவணப்படுத்தல் அனைத்துமே அடுத்த 3 வருடங்களுக்குள் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அந்த 3 வருடங்களுக்குள் அதை சென்று அடைவதற்கு தேவையான வேலை திட்டத்தை நாங்கள் தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதே போல் நாங்கள் கூறிய அதை சுற்றி உருவாகக்கூடிய இந்த அந்த இன்வாயன்மெண்டை சரியாக செயற்படுத்துவதற்காக எங்களுக்கு இன்னொரு 2 வருடங்கள் தேவை. ஆகவே ஒரு 5 வருடங்கள் செல்லும் பொழுது இலங்கையில் இந்த புதிய தொழில் முயற்சியாளர்கள் பல உருவாகி அவர்கள் தலை தூக்க ஆரம்பித்திருப்பார்கள் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்ப எனக்கு இலங்கை முழுவதையும் தெரியாட்டிலும் வடக்கு கிழக்குல உள்ள பாடசாலைகளை பார்க்கின்ற பொழுது கணனிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனா கணனி கல்வி கற்பிக்கப்படுவதில்லை. அவர்கள் அந்த கணனி கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதாக ஆசிரியர்களோ மாணவர்களோ நம்பவில்லை. அப்படி ஒரு நிலைமையில பல்கலைக்கழகங்கள்ல உள்ள மாணவர்கள் கூட இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்துல கூட மாணவர்கள் தங்களோட தீசிஸ கையால் எழுதித்தான் கொடுக்கிறார்கள், அல்லது கையால் எழுதிட்டு டைப் பண்ணி தான் கொடுக்கணும். அதாவது ஆன்லைன்ல சப்மிட் பண்ற சிஸ்டம் இல்ல பல்கலைக்கழகத்துல. அப்படி இருக்கின்ற சூழல்ல நீங்கள் ஒரு சாதாரண ஒரு அலுவலகத்துல இந்த டிஜிட்டலா அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்புற அளவுக்கு இந்த சிஸ்டம் அடுத்த 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் முதல் நடைமுறை சாத்தியமா இருக்குமா? இது கிட்டத்தட்ட ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி எல்லாம் இருக்கு. இப்படித்தான் தோழர். அதாவது என்னன்னு சொன்னால், இன்று எங்களுடைய நோக்கங்களை செயற்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப பின்னணி இருக்கின்றது. எங்களுக்கு தேவை அதற்கான நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது, உட்கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது, அதே போல அதற்கான முதலீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கு. ஆகவே முதலீட்டை பெற்றுக்கொள்வது, நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்வது, உட்கட்டமைப்பு. இதற்காகத்தான் நீங்கள் கூறிய போல வேர்ல்ட் பேங்க் ஆக இருக்கட்டும், ஒவ்வொரு சர்வதேச நிறுவனங்களாக இருக்கட்டும், இந்த அமைப்புகள் பல்கலைக்கழகங்களாக இருக்கும், அவர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு இலங்கையில் இருந்து வெளியேறி சென்றிருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இலங்கையர்கள் இதில் மிகவும் முக்கியமான ஒரு பங்குதாரிகளாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவர்கள் இதற்குள் கொண்டு வருவதற்கு தொடர்பாக நாங்கள் முதலிலும் பேசியிருந்தோம். இன்னும் பல யுக்திகளை நாங்கள் கையாளுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது உதாரணமாக நீங்கள் கேட்ட விஷயம் பிராக்டிக்கலான விஷயம். இப்ப நான் நாளைக்கு ஒரு 60 வயசு 70 வயசான ஒரு ஆள், நான் பென்ஷன் ஆயிட்டேன், 65 வயசு ஆயிட்டு, நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபார்மை பெற்றுக்கொள்வதற்காக செல்கின்றேன். எப்படி நான் டிஜிட்டலாக ஒரு அப்ளிகேஷன் நிரப்புவது? அதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால்,
இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து எங்களுடைய அரச நிறுவனங்களுக்கும் ஐடி ஆபீசர், அதாவது தொலைத்தொடர்பாடல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு பதவி ஒன்றை நாங்கள் உருவாக்குகின்றோம். அதாவது எந்த ஒரு அரச நிறுவனத்திலும் will be a CIO, சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் ஒருத்தர் கட்டாயமாக நியமிக்கப்படுவார். அவருக்கு கீழே தான் இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்படும். உங்களுடைய சாதாரண அரச சேவையாளர்களை CIO கூடாக உருவாக்கப்படும் இந்த சிஸ்டம் தான் அவர்களை பயிற்றுவித்து அவர்களை இதற்கு தேவையான ஒரு இடத்திற்கு கொண்டு வருவார். இப்படியான ஒரு சிஸ்டத்தை எங்களினால் ரேபிடாக கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் நான் முதலில் கூறியவாறு அந்த முதலீடு, நிபுணத்துவம் மற்றும் உட்கட்டமைப்பு தான் எங்களுக்கான லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கு. அந்த லிமிட்டிங் ஃபேக்டர்ஸை நாங்கள் 3 வருடங்களுக்குள் சரிவர அமைத்து அதை அமைக்கும் அதே நேரத்தில் பரலலாக நாங்கள் இங்கே எங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ், இப்ப நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறேன்னு சொன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கணும், எனக்கு தமிழ்ல இருக்கணும். நாங்க நீங்க முதல்ல கேட்ட விஷயம் 60 வயசு ஒரு ஆள் எப்படி இதை நிரப்ப போறார். எங்களால ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் பயன்படுத்த முடியும். அதாவது அவர் கையால் எழுத, இப்போ ஐபேடில் ஸ்டென்சில் வைத்து அவர் கையாலேயே அப்ளிகேஷனை நிரப்ப முடியும். அது டிஜிட்டைஸ் வெர்ஷனாக உடனுக்குடன் மாற்றப்படும். அதில் எழுத்து பிழைகளை சரி செய்யக்கூடிய ஆப்ஷன்ஸையும் நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்ப அது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் சம்பந்தப்பட்ட விடயம் எங்களால் செய்ய முடியும். மென்பொருள் தொழில்நுட்பம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சைடில் இலங்கை நல்ல நிலையில் இருக்கின்றது தோழர். அதை இன்னும் வளப்படுத்த வேண்டும். இன்று ஒரு 60,000 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொடர்பான தொழில்நுட்ப நிபுணர்கள் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் 2 லட்சம் வரை விஸ்தரப்படுத்துவது எங்களுடைய எண்ணம். எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான இன்டேக்கை நாங்கள் அதிகரிக்க போகின்றோம். அவர்களுக்கான, அதாவது நாங்கள் எங்களுடைய கல்வி முறைமையை அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது தோழர். நீங்கள் கொண்டு வந்தது மிக முக்கியமான பிரச்சனை. எங்களுடைய மைண்ட் செட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது. அதற்காகத்தான் நான் முதலில் கூறியது போலவே ஜனாதிபதி இதை கையில் எடுத்திருக்கின்றார். ஏன் மக்களுக்கு தெளிவான ஒரு கருத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கின்றோம். மிகவும் முக்கியமானது. இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது இந்த டிஜிட்டல் எக்கானமி. ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்ப்பது 20ஆம் நூற்றாண்டில் வளர வேண்டிய வளர்ச்சிகளை எட்டி பிடிக்காத இலங்கை 21ஆம் நூற்றாண்டில் உலக தரத்தில் எவ்வாறு போட்டியிடப் போகின்றது என்னும் கேள்வி எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றது. இளைஞர்கள் மனதில் இருக்கக்கூடிய மாபெரும் கேள்வி அதுதான். How can we compete in this international system? ஆகவே அதற்கு தேவையான பின்னணியை உருவாக்க வேண்டுமாயின் முதலில் எங்கள் மனநிலையில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், இதுல கணினி தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை மாணவர்களோ ஆசிரியர்களோ இன்னும் முழுமையாக விளங்கிக் கொள்ளே இல்லை. அவர்கள்ட்ட கணினிகள் இருக்குது, ஆனா கணினிகள் பயன்படுத்தப்படுறது. அப்ப அந்த நிலைமையில தான் நாங்கள் இந்த டிஜிட்டலைசேஷனை நாங்கள் அறிமுகப்படுத்த போகணும். சொன்னது போல 60,000 இருக்கிற இந்த நிபுணர்களை 2 லட்சம் பேருக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கின்ற ஒர்க் போர்ஸ், இப்ப நடைமுறையில இருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்கும் இதுக்கான பயிற்சி அளிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது, இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆபீசருக்கு கீழே உருவாக போற டீம் 2 பகுதிகளில் ஒர்க் பண்ணும். ஒரு பகுதி மையப்படுத்தப்பட்ட பகுதி, நான் சொன்ன இந்த சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ், அதே போன்ற அதுல இருக்கக்கூடிய டேட்டா பேக் எண்ட் ஆர்கிடெக்சர், இது தொடர்பான செயற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே தருணத்தில் அவர்கள் உருவாக்கும் சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கான பயிற்சி இருக்கக்கூடிய அரச பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வரும். அதிலும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், இப்ப எங்களுடைய அரச பணியாளர்கள் தேவையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுகின்றார். அவர்களை என்னத்துக்கு பயன்படுத்துகின்றோம் என்பதில் இருந்து வினைத்திறனான பலன்களே கிடைக்கவில்லை. ஆக அவர்களை நாங்கள் வேற காரியங்களுக்காக செயற்படுத்த வேறு முறைகளில் பயன்படுத்தி வினைத்திறனான ஒரு வடிவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கான அதாவது எங்களுடைய இலக்கு மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அந்த இலக்கை அடைவதற்கான பாதையையும் நாங்கள் சரிவர செய்திருக்கின்றோம். அந்த பாதைக்கு எவ்வாறு எங்களுடைய இந்த சமூகத்தையும் மக்களையும் எங்களுடைய ஊழியர்களையும் அரச துறை சார்ந்தவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழகங்கள், இந்த நிறுவனங்களை அதை நோக்கி எங்களுடைய இந்த பயணத்தை நோக்கி அவர்களையும் கொண்டு வர வேண்டும். அதற்கு அந்த சிந்தனையில், எங்களுடைய கலாச்சாரத்தில் அனைத்திலும் ஒரு மாற்றம். அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவது தோழர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான வலிமையான வளம், எங்களுடைய சொத்து என்னவென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இலவச கல்வி மற்றும் சுகாதாரம், அதை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மனித வளம். எங்களுடைய நாலேஜ் கேபிட்டலில் நாங்கள் 70 வருடங்களுக்கு மேலாக பாரிய முதலீடுகளை செய்து
செய்திருக்கின்றோம். ஆனால் அந்த முதலீடுகளில் இருந்து எங்களுக்கு தேவையான வினைத்திறனான பலனை பெற்றுக்கொள்ள தவறினோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய செயற்திட்டத்தை தயார்படுத்துகின்றோம். சர்வதேச நாணய நிதியத்துடைய குறிப்பின்படியும் இலங்கையில இணைய தெற்காசிய நாடுகளோட ஒப்பிடுகின்ற பொழுதும் இலங்கையுடைய ஒர்க் போர்ஸ் என்றது அரச ஊழியர்கள் என்றது கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கு மேல இருக்கு நினைக்கிறேன். அதுல 50% உண்மையிலேயே அவர்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்று கணிப்புகள் சொல்லுது. இப்ப இவர்களுக்கு வழங்குகிற சம்பளம் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில கணிசமான பங்கு அதுக்கு போகுது. அதே நேரம் நாங்கள் அடுத்த இன்னும் 1.5 ஆண்டுகள்ல கடனை மீள கட்டுறதுக்கான ஒரு செயல்முறை பொறிமுறைக்குள்ள நாங்கள் போக போறோம். ஒரு பெரிய நெருக்கடியை இலங்கை சந்திக்கும். ஆனா நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த டிஜிட்டலைசேஷன் மூலம் என்ன நடக்கும்னா இன்னும் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமை ஒன்று உருவாகும். வேலையை வேற இடங்கள்ல கிரியேட் பண்ண வேண்டி வரும். இதை எப்படி அரசாங்கம் டேக்கிள் பண்ணும்? ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி இந்த மீள கடனை கொடுக்கக்குள்ள நீங்கள் மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் போயிடும். நெருக்கடி ஒன்று வரத்தான் போகுது. அதே சமயம் வேலை வாய்ப்பும் ஒரு பிரச்சனையா வரும் டிஜிட்டலைசேஷன் வரைக்குள்ள. ஏன்னா மக்கள் தங்களோட கல்வி நிலையை கணிசமான அளவுல உயர்த்தேல் என்று சொன்னால் இந்த போட்டி உலகத்துல இவர்களுக்கு அது ஒரு நெருக்கடியை கொண்டு வரும். ஏன்னா இன்றைக்கு கல்வி தரம் என்றது வடக்கு கிழக்க பொறுத்தளவுல ஒரு பகுதியினர், ஒரு பிரிவினர், ஒரு சிறு பகுதியினர் மிக கட்டித்தனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரும்பான்மையினர் சாதாரண நிலையில தான் இருக்கிறோம். இது என்னென்று டேக்கிள் பண்ணப்படும்? இது என்னென்று கையாளப்படும்? அதாவது தோழர், நீங்கள் உங்களுடைய எண்ணம் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சொன்னா இதுதான் பொதுவான மனநிலை. நாங்கள் இதுல மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த டிஜிட்டலைசேஷனுக்கூடாக என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்களுடைய இந்த ஆளணியின் வினைத்திறன் அதிகரிக்கும். ஆகவே முதல்ல நாங்க செஞ்ச வேலையை செய்யறதுக்கு இப்பொழுது அந்த அளவு ஆட்கள் தேவையில்லை. நீங்க சொன்ன அந்த விஷயம் நடைபெறும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் புதிதாக இன்னும் பல வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கு. அந்த வேலைகளில் இவர்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டியதுதான் எங்களுடைய செயற்பாடு. அவர்களை பயன்படுத்துவதன் மூலம் இப்ப நான் உங்களுக்கு கூறியது, மையமாக நாங்கள் உருவாக்கிவிட்டு தரவுத்தளம் ஒரு புறம் இருக்கும் பொழுது நாங்கள் இன்னும் பல்வேறு புத்தாக்க செயற்பாடுகளையும் தொழில் முயற்சியாளர்களுக்கு தேவையான ஊக்குவிப்பையும் வழங்கி கொண்டிருப்பதற்கான காரணம் இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த பொருளாதார நிலையில் இருந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதாயின் என்டர்பிரனியர்ஷிப், அதாவது தொழில் முயற்சி என்பது அதுதான் இந்த நாட்டின் ஒரு உந்து சக்தியாக மாற வேண்டியதாக இருக்கு. இன்று பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியே வரும் இளைஞர்களுக்கு நாங்கள் எங்களுடைய தரவுத்தளங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அவர்களுக்கான ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அதாவது நாங்கள் ஐடி பார்க்ஸ் உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்துல அவர்களுக்கான ஃபண்டிங் பெற்றுக் கொடுப்பதற்கான, அவர்களுக்கான முதலீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான பொறிமுறைகளை ஏற்படுத்த தயாராக இருக்கின்றோம். நாங்கள் முதலிலும் பேசியிருந்தது போல, அதாவது பிணை அற்ற கடன் முறைமைகளை நாங்கள் உருவாக்க தயாராக இருக்கின்றோம். இவற்றின் ஊடாக புதிய தொழில் முயற்சிகளையும், அதாவது இலங்கைக்குள் மட்டுமல்ல சர்வதேச ரீதியில் செயற்படக்கூடிய அந்நிய செலாவணியை இலங்கைக்கு பெற்றுத்தரக்கூடிய புதிய தொழில்நுட்ப உற்பத்திகளை நாங்கள் உருவாக்குவதற்கு தேவையான பின்னணியை இங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் பழைய மனநிலையில் இருந்து அதை பார்க்க முடியாது. அதாவது நாங்கள் இலங்கையில் ஒரு காரையோ டிராக்டரையோ வேனையோ உற்பத்தி செய்து ஜப்பானுக்கு அனுப்பி இன்று எங்களால் அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வது சாத்தியமற்றது. ஆகவே நாங்கள் இன்று அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கிராபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸாக இருக்கட்டும், அவர்களுடைய சிப் மேனுஃபேக்சர்ஸா இருக்கட்டும், அவற்றை பயன்படுத்தி அந்த சப்ளை செயினுக்குள் எங்களுக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அவை 10 வருடங்கள் 15 வருடங்கள் தூரத்தில் இருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய தொழில்நுட்ப செயல்முறைகளை உருவாக்குவதற்கு தேவையான பின்னணி இன்று இருக்கின்றது. அதற்கு தேவையான நாலேஜ் எங்களுடைய ஆட்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறான நாலேஜை இன்னும் பல பேருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழ் ஊடக பரப்பை பொறுத்தளவுல இதுவரைக்கும் நடந்த உரையாடல்கள் பெரும்பாலும் அதன் அரசியல் எல்லைகளுக்குள்ளேயே நின்றுட்டு, அரசியலை தாண்டி அபிவிருத்தி தொடர்பாகவோ இந்த நவீன தொழில்நுட்ப விஷயங்கள் தொடர்பாகவோ இந்த உரையாடல்களோ இந்த ஊடக செய்திகளோ ஊடக பரப்போ விதியே இல்லை. இந்த உரையாடலை பார்க்கின்ற பல பேருக்கு சில வேளை இது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத அல்லது ஒரு கற்பனாவாதத்துல இந்த உரையாடல் நடக்கிறது போன்ற ஒரு எண்ணம் கூட எழலாம். ஆனால் இது உண்மையிலேயே இன்னும் சில ஆண்டுகள்ல நடைமுறைக்கு வரப்போகுது என்றத கன பேருக்கு அது இவ்வளவு தூரம்
ஏற்றுக்கொள்கிறார்களோ எனக்கு தெரியல. ஆனா இது தவிர்க்க முடியாம வரத்தான் போகுது. நாங்கள் இதற்கு தேவையான ஒரு பின்னணியை உருவாக்கும். அதாவது என்னன்னு சொன்னா, பொது மக்களுக்கு நாங்கள் செய்யும் செயற்பாட்டின் அந்த இம்பாக்ட், அதன் அந்த கிராவிட்டி, டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் என்பது எவ்வளவு பாரதூரமான மாற்றத்தை எங்களுடைய சமூகத்திலும் எங்களுடைய இந்த தொழில் பரப்பிலும் ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பான ஒரு தெளிவான கலந்துரையாடலை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய இந்த கலந்துரையாடல் அதற்கு ஒரு சிறந்த முதல் படியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் ஏற்கனவே அது தொடர்பாக எண்ணி இருக்கின்றோம். அதாவது எவ்வாறு இவற்றை செயற்படுத்துவது. உதாரணமாக நான் ஒரு சிறிய, அதாவது இப்பொழுது நாங்கள் கதைத்த விடயங்கள் அனைத்துமே தியரிட்டிக்கலாக இருக்கின்றது. நான் ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஒன்று கூடாக மிகவும் தெளிவாக அனைவருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இதை சொல்றேன். உதாரணமாக தோழர், எங்களுடைய தமிழ், எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் நான் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பாரிய கலாச்சாரம் ஒன்று இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு பெரிய சமூக பின்னணி ஒன்று இருக்கின்றது. அதாவது நாங்கள் பல வழிகளை தாங்கிய ஒரு சமூகம், பல வடுக்களை தாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். இதே போல எங்களுக்குள் ஒரு புத்தாக்க சிந்தனை ஒன்று இருக்கின்றது. அதாவது கலைத்துறையை நான் எடுத்து உதாரணமாக சொல்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் சினிமா துறை தொடர்பாக பாரிய ஒரு ஆவல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் இருக்கின்றார்கள். தனியாக தாங்கள் எவ்வாறோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளிடமிருந்தோ பல வழிகளில் அவர்களுக்கான முதலீட்டை பெற்று திரைப்படங்களை உருவாக்கி அதை இணைய வழியினூடாக, அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு தியேட்டரை வேறு படங்கள் வராத நேரத்தை பிடித்து செயற்படுத்தி இருக்கின்றார்கள் இளைஞர்கள். அவ்வாறு முயற்சிக்கக்கூடிய பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம், ஒரு பிளாட்ஃபார்ம். உதாரணத்திற்கு வெள்ளித்திரை, இதுதான் எங்களுடைய பிளாட்ஃபார்ம் என்று எடுப்போம். இலங்கையில் உருவாக்கப்படக்கூடிய தமிழ் கலை படைப்புகளிற்கு ஒரு உலகளாவிய ஒரு தேடல் இருக்கின்றது, ஒரு தேவை இருக்கின்றது. அதை எதிர்பார்த்து அதை பார்ப்பதற்கான வாசிகர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கின்றோம், வெள்ளித்திரை. இந்த பிளாட்ஃபார்மில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று பேப்பர் வியூ சர்வீஸ். நெட்ஃபிளிக்ஸ் போல திரைப்படங்களாக இருக்கட்டும், அல்லது தொடர் நாடகங்களாக இருக்கட்டும், குறும்படங்களாக இருக்கட்டும், அந்த படத்தை பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு செலவை ஒன்றை செய்து அந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும். அதாவது இப்போ உங்களுடைய போனில் ஈஸி கேஷ் ஊடாக 70 ரூபாய் நீங்கள் செலவழிக்கின்றீர்கள், அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆகவே அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்ப்பதற்கூடாக அதை உற்பத்தி செய்ததற்கு நேரடியாக பங்களிக்கிறீர்கள் உங்களுடைய பணத்தினூடாக. இது கன்சம்ஷன் சைட். அதாவது ஒருவர் கலைப்படைப்பை உருவாக்குகின்றார், அந்த கலைப்படைப்பை நுகர்வோருக்கான பகுதி. அதே நேரத்தில் இந்த கலைப்படைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த கலைப்படைப்பிற்கு தேவையான பின்னணி இருக்க வேண்டும். அதாவது அதற்கான தேவை, பொருளாதார வளம் தேவை, தொழில்நுட்பம், இயக்குநர்கள், தொழில்நுட்ப பின்னணி பல இருக்கின்றது. ஆகவே இந்த பக்கம் ப்ரொடக்ஷன் பேக்எண்டை நீங்க பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது நான் ஒரு நல்ல கதை ஒன்று வைத்திருக்கின்றேன். நான் என்னுடைய திரைக்கதையின் சுருக்கத்தை இந்த பிளாட்ஃபார்மில் நான் பதிவிடுகின்றேன். இப்படி ஒரு திரைக்கதை என்னிடம் இருக்கின்றது. இந்த திரைக்கதையில் நடிக்க விரும்புபவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இதுடன் சம்பந்தப்பட்டு செயற்பட விரும்புபவர்கள் தொடர்பு கொள்வதற்கு தேவையான ஒரு தளமாக இதை பயன்படுத்துவோம். இந்த தளத்தில் இந்த கலைஞர்கள் ஒன்று திரண்டு அதற்கு தேவையான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இணைய வழியூடாகவோ அல்லது இணைய வழியூடாக அவர்கள் ஆக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் ஒன்று சேர்ந்து, யாழ்ப்பாணத்திலே பல பேர் பல மூலைகளில் இருப்பார்கள், அவர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு தளமாக அதை பயன்படுத்திவிட்டு, சரி அவர்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நல்லாக வந்துட்டார்கள், ஸ்கிரீன் பிளே தயாராகிவிட்டது, நடிகர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள், தொழில்நுட்ப கலைஞர்களும் தயார், இப்பொழுது இது செயற்பாட்டுக்கு தயாரான நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது இதற்கு தேவை ஃபண்டிங். இதே பேக்எண்டில் இதை ஒரு கிரவுட் ஃபண்டிங் சோர்ஸாக நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த நாள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கலைப்படைப்பில் கலை நிபுணர்கள் இருக்கின்றார்கள், கலை தொடர்பான ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள், அந்நிய நாடுகள் பல இடங்களில் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது நான் நினைக்கிறேன், இந்த கதை மிகவும் நுட்பமாக இது பண்ணப்பட்டிருக்கின்றது, அந்த இயக்குனர் அந்த மனித உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்துவதற்கான தன்மை அவரிடம் இருக்கின்றது, நான் அவருடன் ஜூமில் கதைத்திருக்கின்றேன், ஓகே நான் இதற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கின்றேன். அதாவது அவர்களுடைய மொத்த பட்ஜெட் அவர்கள் போட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் இந்த படத்தை நிறைவு செய்வதற்கு. ஆகவே இதில் 50% முழு உரிமையை நாங்கள் கிரவுட் ஃபண்டிங்க்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். அந்த 50%க்கு 10 லட்சம் செலுத்துவதன் மூலம் 50இல் 3 ஒரு பகுதியை ஒருத்தர் பெற்றுக் கொள்கிறார். மற்றவர்கள் $10,000, கொஞ்சம் 10,000, 20,000, 50,000 போட்டு கூட மீதி 30 லட்சம் சேர்ந்து அந்த 30 லட்சத்துக்கு தேவையான சதவீதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிமம் கிடைக்கப்பெறும். இப்படி பெறப்பட்ட அந்த தொகை எங்களுக்கு கூடாகத்தான் இங்கு பகிரப்படும். அதாவது
30 லட்சம் ரூபாய் கொண்டு இயக்குனர் கையில கொடுக்க போறது இல்ல. இயக்குனர் கோல் ஷீட் போட்டு முதலாவது நாளுக்கு என்ன தேவை, ரைட், ஓகே, இந்தாங்க சரியான முறையில் அதை எங்களால் நடைமுறைப்படுத்தலாம். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் நடைபெறும் பொழுது சரி, இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி 7 நாள் ஆயிட்டு எவ்வளவு செலவாகி இருக்கின்றது, எப்படி திரைக்கதை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, வீடியோ எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு பார்வையாளர் வந்து அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டு ஒரு முழு படமாக வருதுன்றத கூட அவர்கள் மானிட்டர் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே சமயம் அந்த முதலீட்டை மேற்கொண்டவர் வந்து அந்த லாபத்தின் ஒரு லாபத்துல நீங்களே அதை வெளியிடுற வழியா அது பங்கையும் நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க. இப்ப ஏவிஎம் ஸ்டுடியோஸ், அந்த ஸ்டுடியோ, இந்த ஸ்டுடியோ மாதிரியான மாபெரும் ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் தான் இங்க இல்லை. நாங்கள் இந்த ப்ரொடக்ஷனை எவ்வாறு கிரவுட் சோர்ஸ் பண்ணக்கூடும், இவ்வாறான புதிய சிந்தனைகள் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கும். இப்பொழுது உதாரணத்திற்கு அந்த மேதகு என்ற ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. நான் அந்த திரைப்படத்தை ஏன் எடுக்கின்றேன் என்று சொன்னால், அந்த திரைப்படம் எந்த ஒரு திரையரங்குகளையும் வெளியிடப்படவில்லை. நேரடியாக அவருக்கே ஒரு தளத்தில் அவர் வெளியிட்டார். அதாவது நெட்ஃபிளிக்ஸுக்கு கொண்டு போகவில்லை, அவர் ஹூலுவை தேடி போடவில்லை, அவருக்கேயான ஒரு தளத்தில் வெளியிட்டார். ஆகவே அதற்கான கேள்வி இருக்கும் பொழுது மக்கள் அந்த தளத்தை நோக்கி வந்து பார்த்தார்கள். அதற்கூடாக அவருக்கு நேரடியாக அந்த பொருளாதார இது கிடைக்கப்பெற்றது. ஆகவே இவ்வாறான அந்த செயற்பாட்டை ஸ்ட்ரீம் லைன் பண்ணுகின்றோம். அதற்கு இடையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷனை நாங்கள் குறைக்கின்றோம். தடைகளை நீக்கி புதிய தலைமுறைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த டிஜிட்டல் மயப்படுத்தலின் நோக்கம். இல்ல, இது ஒரு உண்மையிலேயே நல்ல ஒரு உதாரணம். பலருக்கும் இதுல ஆர்வம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல இப்ப இன்னைக்கு இலங்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த நன்மையை பற்றி காய்ப்போம். நாங்கள் ஏற்கனவே அது இந்த தியரிட்டிக்கல் பார்ட் கதைச்சிருக்கிறோம், எப்படி நடைமுறைப்படுத்த போகுது. நன்மைகளை பற்றி காய்க்கலாம். இன்னைக்கு இலங்கையில வந்து செயற்கையாக அரிசிக்கு தட்டுப்பாடு, தேங்காய்க்கு தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் வருகிறது. நீங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருக்கீங்க, இது வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த பொருள் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது, அது எந்த பிரதேசத்துக்கு எந்தெந்த பகுதிகளில் அது இருக்கணும் என்றது. அப்ப இதுல வந்து இந்த பதுக்கி வைக்கிறது, இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்று எதிர்பார்க்கிறீங்க? கட்டாயமாக. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பயிற்சி நிலங்கள் அனைத்தும் தரவு மயப்படுத்தப்படும். அதாவது இலங்கையில் எத்தனை ஹெக்டேர் பயிற்சி நிலங்கள் இருக்கின்றன, அவற்றில் என்னென்ன தானியங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன, ஒவ்வொரு இடத்திலும் 1 ஏக்கரில் இருந்து எவ்வளவு வினைத்திறன் எடுக்கப்பட்டிருக்கின்றது, அது எத்தனை மூடையாகி இருக்கு, மூடை எங்கெங்க போயிருக்கு, அவ்வளவு தரவுகளும் தரவு தளத்தில் இருக்கு. ஆகவே இது அனைத்து துறைகளையும் நாங்கள் உள்வாங்கும் பொழுது ஒவ்வொரு துறைமயப்பட்டும் பல்வேறு புதிய புத்தாக்கங்கள் உருவாவதற்கான 1000 வழிகள் இருக்கின்றன. இன்றைக்கு உலகம் சொல்ற விஷயம் வந்து பிக் டேட்டான்றது வந்து கிட்டத்தட்ட டேட்டா வந்து ஒரு என்ன சொல்றது, டேட்டா வந்து கிட்டத்தட்ட அப்படித்தான் வருகிறது. இப்ப தகவல் என்றது அறிவு, தகவல் என்றது செல்வம், தகவல் என்றது ஒரு பெரிய ஆயுதமாகவும் மாறிட்டு. டேட்டா இஸ் a wealth, டேட்டா இஸ் a weapon என்ற அளவுக்கு இருக்கு. இதை நாங்கள் எப்படி பயன்படுத்துறோம்ன்றது முக்கியமாக இருக்கும். இது நன்மைகளும் நிறைய நன்மைகள் மக்களுக்கு இருக்கும். ஆனா இதுல உண்ட புரிஞ்சு கொள்ளணும் என்றால், இதுவரை காலமும் படிப்பு அல்லது கல்வி என்றது வந்து அரசாங்க ஊழியத்தை நோக்கித்தான் இருந்தது. இதுல ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் கொண்டு வரணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லையா? கட்டாயமாக. அதுதான் நாங்கள் தேசிய மறுமலர்ச்சி என்று நாங்கள் சொல்லுவது போல மீண்டும் இதை எல்லா இடத்திலும் நான் வந்து ஆணித்தனமாக பதிவிட முயற்சிக்கின்றேன். தேசிய மறுமலர்ச்சி என்று சொல்வது எங்களுடைய சிந்தனையில் ஒரு புதிய மாற்றம். நாங்கள் இதுவரை இலங்கையில் இருந்து கொண்டு என்னால் என்னடா செய்ய முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் நாங்கள் இலங்கையில் இருந்து என்னெல்லாம் செய்யலாம் என்று யோசிக்க தூண்டப்பட வேண்டும். இதுல உள்ள நீங்கள் சொன்ன இதுல உள்ள சிக்கல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்துறதுல உள்ள சிக்கலை பற்றி காய்ச்சிருக்கிறோம். இதுல உள்ள நன்மைகளும் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இதுல உள்ள ஒரே ஒரு பெரிய இடைஞ்சல் என்னென்றால், ஒரு பொதுமகனுடைய எல்லா விஷயங்களையும் நாங்கள் கண்காணிக்கின்ற பொழுது, மானிட்டர் பண்ணுகின்ற பொழுது அரசாங்கம் ஒரு பிக் பிரதர் ரோல் ஒன்றை பிளே பண்ணும். இது இந்த தொழில்நுட்பத்தின் ஒரு பெரிய தலையினம் அல்லது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அது மாறலாம். தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு மக்கள் அரசாக இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனால் இந்த தகவல்கள், மக்கள் பற்றின இவ்வளவு தகவல்களை விரலுக்குள்ள வச்சிருக்கிறன்றது அதுவும் ஒரு பாரிய ஆபத்து அல்லது பின்னடைவான ஒன்றுதானே? கட்டாயம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இந்த நாங்கள் உருவாக்கக்கூடிய இந்த தரவுத்தளம் தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தப்படுமாயின் அது மாபெரும் ஜனநாயக விரோதத்திற்குரிய ஒரு கருவியாக மாறலாம். அதை 100% ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் தான் நாங்கள் மீண்டும் இதை நிலைப்படுத்த விரும்புகின்றோம். இந்த அரசாங்கமானது
மக்களுக்கானது, இந்த அரசாங்கம் மக்களின் உடையது. ஆகவே இந்த தீர்மானங்கள் அனைத்தும் மக்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையும் படுத்தப்படும். தனியார் மயப்படுத்தலுக்குள்ள இது போகுமாக இருந்தால் தனிப்பட்ட தனியார் நிறுவனங்கள்ட்ட இதை அரசாங்கம் கையளிக்காமல் அரசாங்கம் தான் இந்த டேட்டாவினுடைய இந்த உரிமையை வச்சிருக்கணும். ஏன்னா தனியார் நிறுவனங்கள்ட்ட இது கையளிக்கப்படுமாக இருந்தால் இது மக்களுக்கு மிக மோசமான மக்கள் விரோதமாக இது பாவிக்கப்படுறதுக்கான அனைத்து வழிகளும் இருக்குது. அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில இல்லாத பொழுதும் இந்த டேட்டா அரசாங்கத்தால பாதுகாக்கப்பட வேண்டும். அரசாங்கம் தவிர்ந்த இணைய அமைப்புகள கைக்கு இது போறது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் வித்ததுக்கு சரி. நிச்சயமாக இது ஒரு சிறந்த கலந்துரையாடல் நினைக்கிறேன். நாங்கள் இது போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களையும் ஆழமான விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் நீங்கள் மருத்துவ கலாநிதியாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் மருத்துவத்துறையில ஆர்டிபிஷியல் நுண்ணறிவு எப்படி பயன்படுத்துறது என்ற சம்பந்தமான ஆய்வுகளையும் கூடுதலாக ஈடுபட்டு இருக்கின்றீர்கள் நினைக்கிறேன். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி அருள் கோகிலன். நன்றி.